Hello everyone, welcome back to my channel Teddy's Embroidery. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு plain pouchல வந்து ஒரு பென்சில் பவுச்சில் ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நான் இன்றைக்கி இந்த இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு plain பவுச் எடுத்துகிட்டு இது வந்து இந்த ட்ராயிங்கை வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்து அதுலேருந்து வர ஒரு இதில் தான் இமேஜ் மாதிரி எடுத்து அதை நான் ஃபுல்லாக நான் ஹேண்ட் ட்ராயிங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் பிராண்டில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேருக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் போட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பாடிக்கு வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸு அந்த கேர்ளோடைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரெட் கலரில் எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கிரிம்சன் ரெட் எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறமா ஸ்கின் மேலே வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளஷ் டின்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அது அந்த கலர் எடுத்து நான் சூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ப்ளெயினாக இருந்தது இந்த பவுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம அப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் இந்த ஐடியா எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த ஐடியா எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த பொண்ணுனுடைய ஃபேஸில், சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில் இதிலெல்லாம் வந்து அந்த ஃப்ளஷ் டின்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கண்ணாடியில் அவன் போட்டிருக்க ஸ்பெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெக்ஸில் வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து அந்த ப்ரௌனு வந்து ஃபுல்லாக பிளாக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பெக்ஸை ஃபுல்லாக. இதுக்கு வந்து ஆக்சுவலாக அதுக்கு ஃப்ரீ ட்ராயிங் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில்லை இந்த மாதிரி இப்போ மெட்டீரியல் பவுச்சில். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி பவுச்செல்லாம் வந்து ப்ளெயினாக இருக்குது, எதுனா ஐடியா இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கேர்ளுனுடைய ஐஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் இப்போது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஹார்டின்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து கிரிம்சன் ரெட்டு தான் எடுத்து சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, ரவுண்ட் ப்ரஷ்ஷு இல்லை 0 சைஸ் ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதை தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த கேர்ளுனுடைய ஐ பார்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஐ பால்ஸ் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிட் எடுத்து அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அவள் ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டணுங்கிறதுக்காக அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு இல்லை, நல்லா இப்போல்லாம் வந்து கேன்வாஸ் போர்டெல்லாம் கிடைக்கிது. ஸோ கேன்வாஸ் போர்டில் கூட நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 0.0 சைஸ் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணி முடித்தாச்சு. அதை கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். 1 டே ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் பென்சில், அப்புறம் பென்னு, ஸ்கேல் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பவுச், இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.